Hi Darmies, welcome back to our channel. I'm your Black. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் லவ் அண்ட் மேரேஜ் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாகவே இருங்க. தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. மற்றவங்க யாரும் அது வந்துட்டு சொல்லலை. அது வந்துட்டு என்னதுன்னா, கரெக்டாக வீடியோவில் 17:54 மினிட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒன்றுமே கேட்கல. அது நான் கவனிக்கவும் இல்லை. அது வந்துட்டு நான் இப்போ தான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்துட்டு அந்த பாட்டே நான் வந்துட்டு டப் பண்ணலை. நான் அதோட ரெக்கார்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். நான் அது பார்க்காமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அப்லோடு பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு அப்போ வரவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலுமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். யாரையே கொஞ்சம் அதில் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரி. நான் அதிலேருந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதில் கடைசியாக அந்த 17 மினிட்ஸ் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஜியா வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருப்பா, இந்த மாதிரி 4 வருஷம் ஒன்றுமே பண்ணாமையா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஆமாம், அப்பப்போ ஹக்கு கிஸ் மட்டும் பண்ணியிருக்கோம், மற்றபடி நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் டெய்லியும் வந்துட்டு அவன் கையால் தான் போய் குங்குமம் வச்சுப்பேன். ஆனால் வந்துட்டு அப்போ நிறைய சில டைம்லாம் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நானே வச்சுப்பேன். அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதோடு அதில் முடிஞ்சிருந்துச்சு. லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 39. ஸோ ஐ திங்க் 40யோடு அதை முடிச்சிடலாம். ஓகே, இது சீசன் 2 வருமா தெரில, பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இது நிறையா பேருக்கு ஆக்சுவலி பிடிக்கல. இது கொஞ்சம் பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்காக நான் ரொம்ப ஃபுல் ஹார்ட்டடாக நான் தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ போயிடலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க, அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் தருமாச்சா, அவன் கையால் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, தாலியை ப்ளவுஸில் இல்லை ட்ரெஸ்க்கெல்லாம் மறைச்சி வச்சுட்டா ஓகே, குங்குமத்தை எப்படி மறைச்ச? நீ ஒரு விஷயம் இத்தனை வருஷத்தில் நோட் பண்ணியா? ஐ திங்க் இது என்கிட்ட நான் மிமோ, தென் வியா, ஒரு அப்புறம் லின்சியா, இவங்க 3 பேர் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பயும் நேர்வாக்கு எடுத்து தானே சீவுவேன். ஆமாம், இந்த 4 வருஷமாக நான் கோண வாக்கு தான் எடுத்து சீவினேன். ஏன்னா அப்படி எடுக்கும் போது நான் வச்சுக்கோமோ மறைஞ்சிக்கும். அது இல்லாமல் நான் கீழே இறக்கி வைக்க மாட்டேன், கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வைப்பேன். அதனால் அதில் மறைஞ்சிரும், தெரியாது. அடி பாவி, என்னென்ன தில்லாலகடி வேலை பார்த்து வச்சுருக்க. ஆனால் அதுக்கு நீ வைக்காமல் இருந்திருக்கலாமே. எப்படி வைக்காமல் இருக்க முடியும் சொல்லு? என்ன தான் எங்கள் 2 பேருக்குமே இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் நடந்தாலும் அவன் என்னோடய புருஷன். ஒரு பொண்ணோட பூவும் பொட்டும் தான் புருஷனை காக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் பொட்டு வைக்காமல் அவனுக்கு எதாவது ஆகிடுச்சேன்னா? ஆஹா, சரிங்க மேடம், சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு சரி ஓகே படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக படுத்துருக்கீங்க. 2 பேருக்குமே தூக்கம் வரல. பிகாஸ் நெக்ஸ்ட் டே மேரேஜ், எப்படி தூக்கம் வரும்? ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜியா என்னடி எனக்கு தூக்கம் வரல, எனக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஏஞ்சி பேப்புன்னு உட்காந்துருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்களோட விண்டோ பக்கம் வந்துட்டு ஏதோ தட்டுறாங்க யாரோ. நீங்கள் இந்த நேரத்தில் யார்டி தட்டுறா? மணி கிட்டத்தட்ட 11டி. இப்போ ஏன்டி தட்டுறேன் தெரியலையே, பாப்பே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து அங்கே பக்கத்தில் ஒரு இந்த டெக்கரேட்டிங் இதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்களோ. ஸோ அதில் வந்துட்டு ஏதோ இந்த நல்லா ஸ்ட்ராங்காக பூச்செண்டு மாதிரி இருக்குது. ஸோ அது ஜியா கையில் எடுத்து வச்சுருக்கா. நீங்கள் அப்படியே மின்னி அப்படியே பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜியா மட்டுன்னு மண்டையில் அடிக்கிறா. அம்மா, ஐயோ மாமா நீங்களா? நான் தான் மின்னும். என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடி கொலை பண்ண பிளான் பண்ணுறேன்? ஐயோ ஜிமன், சாரி ஜிமன், எனக்கு தெரியாது நீங்கள் தானே அது. நான் வந்துட்டு வேற திருடன் வந்துட்டானோ. மண்டபத்தில் எவன்டி திருடன் வருவான்? அதுவும் கரெக்டு தான். சரி, நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க? முதல்ல உள்ளே வரண்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக உள்ளே வராரு. சொல்லி பின்னாடி ஜேகேயுமே வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, நீ என்ன ஜேகே இங்கே பண்ணுற? சும்மா
அவன் அவன் ஆளை பார்க்க வந்தான், நான் என் ஆளை பார்க்க வந்தேன். ஓ! ஓகே. அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ஜிவன் அப்படியே மண்டையில கைய வச்சு தேய்ச்சிட்டு உட்காந்துரு. பார்க்கவே உங்களுக்கு பாவமா போயிடுச்சு. மனுஷனுக்கு கண்ணெல்லாம் வலியில கலங்கிருச்சு. நீங்க போயிட்டு, "ஐயோ! ஏன்டி இப்படி? யாரா இருந்தாலும் இந்த கொலவெறியிலயாடி அடிப்ப?" அப்படிங்கிற மாரி. பாவம் பாரு புள்ள மூஞ்சி வாடி போயிருச்சு. அப்படியே நீங்க ஜிம்மனோட ஃபேஸ கட் பண்ணி சொல்லிட்டீங்களோ, ஜேகேக்கு சரியான தகடு. "ஏய்! முதல்ல நீ ஏஞ்சி இங்க வாடி" அப்படின்ட்டு உங்க கைய பிடிச்சிருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப என்ன நீ எவ்வளோ ஃபோர்ஸா இழுத்த? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ இங்கே உட்கார், அதெல்லாம் எங்கள் அண்ணி பார்த்துப்பாங்க. ஆ ஆமாம், அவங்களே தேய்ச்சி விட்டோம், அவங்க தானே அடித்தாங்க, அவங்களே தேய்ச்சி விட்டோம், நீ எதுக்கு போய் தேய்ச்சி விட்ற? ஏய், அடிப்பட்டு கிடக்குறாரு, எதுக்கு போய் தேய்ச்சி விட்றேன்னு கேட்குற? லூஸாடா நீ? ஆமாம், நான் லூஸ் தான், உன் மேலே லூஸ் தான். அவங்ககிட்ட போகாத. ஏய், உன் அண்ணன் தானடா, அதனால தான் சொல்கிறேன். போகாதனா போகாத, அவனுக்கு ஆல்ரெடி உன் மேலே ஒரு கண்ணு, மூடி திங்க நில்லு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க. ஏன் மேலே கண்ணா? ஐயோ! இவன் வேற வளரானே அப்படிங்கும்போது ஜியா ஜிமன் அப்படியே பார்க்குறா ஒரு டெத் கிளேர் விட்டுட்டு. ஜிமன் பார்த்துட்டு, டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ சொல்கிறதா இருந்தாலும் முழுசா சொல்லி தொலைடா எரும மாடே அப்படின்னு ஜிமன் கத்துறான். ஸோ வந்துட்டு ஜிம்மன் இருந்துட்டு, ஐயோ மின்னியோ நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு உன்னையும் பிடிக்கும், உன் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் ஃபீல் இருக்குது. ஆனால் நான் லவ் பண்ணுறது என்னமோ உங்கள் அக்காவை தான். உன் மேலே இருக்கிற க்ரஷ் ஃபீல்லாம் அப்பப்போ சும்மா உன்னை சைட் அடிப்பேன். உன்கிட்ட வந்து பேசும்போது என்னமோ தெரியல, இந்த தருதலைக்கு கோவமாக வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஓஹோ சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக வைக்கப்படுறீங்களா? மின்னியோ நீ வைக்கப்படுறது அழகாக இருக்குது. பொட்டுன்னு ஒரு மண்டையிலே ஒரு அடி. ஜியா என்ன? ஒன்றும் இல்லை, அவன் என் தங்கச்சி தெரியுது அந்த மாதிரி சிவன் அவ பார்த்துட்டு உக்காந்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டு ஜேகே பார்த்தா, ஜேகே அவன் சொல்கிறத கேட்டு உனக்கு வெக்கமாக இருக்கா? ஆ ஏய் இப்போ எதுக்கு நீ நீ என்னடா பண்ணுற? அவருக்கு எம்எல்ஏ க்ரஷ் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் கேளு, அதுவும் கரெக்டாக தான். டேய் எதுக்கடா எனக்கு மேலே உனக்கு க்ரஷ் வந்துச்சு? அழகாக இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் க்ரஷ்ஷாக வச்சுருக்கேன், உனக்கு என்னடா வலிக்குது? டேய் நான் புருஷன்டா, நான் மாமாடா எது அப்படிங்கிற மாதிரி ஜியா வந்துட்டு பார்க்குறாங்க. ஜியாவை பார்த்துட்டு, ஏ நீ அவளுக்கு அக்கானா நான் அவளுக்கு மாமா தானடி. ஓ ஓ ஓ ஓகே கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டு தான். அப்போ மின்னி வந்து, ஐயோ ஃபஸ்ட் 2 பேரும் நிறுத்துங்க, எதுக்கு முதல்ல 2 பேரும் வந்தீங்க? இது யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு ரூமுக்கு மாப்பிள்ளை வரலாமா? அதனால தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி 2 மூஞ்சி பாவமாக வச்சுட்டு சொல்லுதுங்க. நீங்களும் ஜியாவும் கையை கட்டிட்டு பார்த்துட்டு, சரி ஓகே எதுக்கு? பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு பார்த்தாச்சுல பேசியாச்சுல, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன மின்னியும் ஜியான் மின்னியும் கிளம்புறீங்களா? கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதை கேட்டு 3 பேர் சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு சரி கிளம்புங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா சாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே இப்போவா குளிச்சு ரெடி ஆகிற? ஏன் இல்லை சைடில் நின்று பார்த்துட்டு போ. எது இல்லை நீ அழகாக ரெடியாகி இருக்கிறத பார்த்துட்டு போகலான்னு சொன்னோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி மேடையில் வந்து உட்காருவோம்ல அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நடை கட்டுங்க, கிளம்பு 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 அந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தாத்துறீங்க. 2 பேரும் ஜன்னல் வழியாக வந்த மாதிரியே இறங்கி போகிறானுங்க. ஸோ அங்கே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம பாய்ஸ் சும்மா தூக்கம் இல்லையா அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வெளியே வர கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நின்றுட்டுருப்பாங்க. இவங்க வரதை பார்த்துட்டு, டே டே சுகா என்னடா அங்கே பாரேன், என்னது இவனுங்க என்னடா அங்கே பண்ணுறானுங்க, பைப்பு பிடிச்சி வரானுங்க, தெரியலையே பாப்பை கேட்போம் அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் அப்படியே சரி போகலாமா அப்படின்ட்டு திரும்பும்போது கரெக்டாக இவனுங்க 5 பேர் நிற்கிறானுங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை நாங்கள் கேட்கணும். சார் 2 பேரும் மேலேருந்து கீழே என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ ப்ளம்பர் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு வரீங்க? ப்ளம்பர் ஒர்க்கா? பைப்பு பிடிச்சி வந்தீங்களே. சி ப்ளம்பர் ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஏறி சும்மா பார்த்துட்ருந்தோம், அவ்வளோதான். எது நீயே? ஏ குட்டை கத்திரிக்கா, அப்படி சொல்லாதவி. சரி ஓகே, மேலே போயிட்டு பைப்பு நல்லா இருக்குன்னு பார்த்தியா, இல்லை உன் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு பார்த்தியா? டே அண்ணன்டா, தெரிஞ்சுதான்டா பேசுகிறேன், சொல்லு. அது ஏன் நீங்கள் பண்ணாதான் நாங்கள் பண்ணிட்டோம், நீங்களும் தானே போய் பார்த்தீங்க அப்படின்னா? அதுவும் கரெக்டு தான்.
அது சொல்லியிருந்தா மெயின் டோர் வழியாவே போயிருக்கலாமேடா. அங்கே ஒரே பெரியவங்களா இருந்தாங்க. போம்போதே புடிச்சுப்பாங்க. இதுதான் கொஞ்சம் ஈஸியான கஷ்டமான ரூட்டா இருந்துச்சு. அது என்ன ஈஸியான கஷ்டமான ரூட்? இப்படி வந்தோம்னா டைரக்ட்டா பைப்பு புடிச்சு போவோம். அவ்வளோதான். அது கஷ்டமான ரூட்டா? அண்ட் இங்க வந்துட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஈஸியான ரூட்டு. ஓ! அப்ப அதுவும் ஈஸியான கஷ்டமான ரூட் தானே. அது எப்படி ஜென்? ஆமா. அங்க தான் நெறைய பேர் பேசுவாங்க. அது கஷ்டமான ரூட். ஆனா ஈஸியா மெயின் டோர் வழியா போயிரலாம்ல. அது ஈஸியான ரூட்ல. ப்பு! அப்படிங்கிற மாரி எல்லாருமே துப்புறீங்க. ஸோ அவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு நீங்க அப்படியே எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. தென் அதுக்கப்புறமா மார்னிங்கும் ஆகுது. ஸோ மார்னிங் ஆன உடனே வியா அப்படியே வரா. வியா குடுகுடுன்னு வந்துட்டு, "ஏய் கதவு திற கதவு திற கதவு திற கதவு திற." ஐயோ! எவடி இவ? அப்படிங்கிற மாரி நீங்க 2 பேரும் ஏந்திச்சு உட்காந்துருக்கீங்க. கதவ அப்புறம் போய் ஜியா ஓப்பன் பண்ணிட்டு, "என்னடி? ரெடியாவுடி? என்னாத்துக்கு? இன்னைக்கு உனக்கு கல்யாணம். ஓ! இன்னைக்கு தான் கல்யாணம்ல? சரி." அப்படின்னு சொல்லிட்டு அ அவ பாட்டுல உள்ள வந்துட்டு பார்க்குறா. மின்னி அப்படியே தூக்க கலக்கத்துல அப்படியே கோவமா அப்படியே முடியெல்லாம் பேய் மாரி வச்சுக்கிட்டு, "எவ்வளோ தைரியம் இருந்தா தூக்கத்துலேருந்து எழுப்பியிருப்ப. அப்ப கல்யாணம் வேணாமா? இல்ல வேணும். மூட்டு போய் குளிப்ப." அப்படிங்கிற மாரி வியா வந்துட்டு மின்னிய தள்ளி விட்றா. ஸோ அவளும் குளிச்சுட்டு வந்துடுறா. ஜியாவும் குளிச்சுட்டு வந்துடுறா. உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ரெடி பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அப்படியே ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. "ச்சோ! என் பொண்ணுங்களா இது எவ்வளோ அழகா இருக்குங்க. ஆ நாங்களும் இதே மாரி தான் இருந்தோம். நீங்களும் என் பொண்ணுங்க தாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்படியே ஜாலியா அப்படியே பேசிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்கு. ஸோ அப்படியே 2 பேருக்குமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாவும் இருக்கு. ஒரு கனவு வந்து நிஜமாக போதே! நான் விரும்பினவரு கூட என் கல்யாணம் நடக்க போதே! என்னோட செகண்ட் லைஃப் ஃபுல்லாவே நான் விரும்பினவரு கூட தானே இருக்க போறோம். அப்படிங்கிற மாரி ஒரு ஹாப்பினஸோடயே இருக்கீங்க. ஸோ வியாவோட பேபி இருந்துட்டு, சித்தி 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 சித்திங்குது. நீங்க பார்த்துட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாரி ஜியா வந்துட்டு கேட்குறா. "நீ பார்க்க அழகா இருக்க சித்தி." "ஒச்சு அழகா இருக்கனாடா தங்கம். சரிடா தங்கம்." அப்படிங்கிற மாரி ஜியா சொல்றா. அப்ப மின்னியும் வந்துட்டு, "அப்ப நான் அழகா இல்லையா? சித்தி நீயும் அழகா இருக்க சித்தி." அப்படின்னு அவன் சொல்றான். உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு பெரிய அவார்ட் வாங்குன மாரி இருக்கு. அவன் செம்ம கியூட்டா அவங்கள்ட்ட சொல்றான். தென் மினியாவும் வந்துட்டு பார்த்துட்டு, "தேங்க்யூடா அம்மா. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க வந்து அவனுக்கு கிஸ் குடுக்குறீங்க. ஸோ அவனுமே வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கிஸ் குடுக்குறான். ஆக்சுவலி வியாவோட பேபி வந்து மின்னியோ கிட்ட ரொம்பவே அட்டாச்மெண்ட்டா இருப்பான். எல்லார்கிட்டயுமே செம்ம ஜாலியா இருப்பான். ஆனா மின்னியோ கிட்ட செம்ம அட்டாச்மெண்ட்டா இருப்பான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு மின்னியோ தான் வந்துட்டு வியாவோட பேபிய பார்த்துருப்பா. ஸோ அதனால மின்னியோ கிட்ட செம்ம அட்டாச்மெண்ட்டா இருப்பா. தென் வந்துட்டு ஆ உங்களோட அம்மா இருந்துட்டு, "சரி, சரி டைம் ஆச்சு. கொஞ்சினதெல்லாம் போதும் போலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியே 2 பேரையும் உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே சுத்தி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. நம்ம பாய்ஸ் ஜிம்மன் அண்ட் ஜேகே 2 பேரும் மணமேடையில இருந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குது. "யா நம்ப ஒய்ஃப் வராடா! இன்னும் 10 செகண்ட்ல அவ என்னோட ஒய்ஃப்டா." அந்த மாரி வந்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே வரீங்க. செம்ம ஹாப்பியா இருக்கு அவங்க 2 பேருக்குமே. அப்படியே வந்துட்டு அவங்க அவங்க இடத்துலயும் போய் உட்கார்றீங்க. ஸோ அப்போ ஜிமன் இருந்துட்டு, "ஜியா செம்ம அழகா இருக்க ஜியா. நிஜமா நீ இவ்வளோ அழகா இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல." "ஜிமன் நீயும் அழகா இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜியா ஒரு மாரி வெட்கப்பட்டே சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஜேகேட்ட காமிச்சா, "மின்யும் நிஜமா செம்ம அழகா இருக்க மின்யும்." "தேங்க்ஸ். ரிட்டர்ன் சொல்ல மாட்டியாடி?" "அதெல்லாம் சொல்ல முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மின்னி உட்காண்ட்ருக்கா. ஸோ ஜேகே வந்து பார்த்துட்டு, "திமிரு இருடி கல்யாணம் ஆகட்டும். மொத்த திமிரையும் அடக்குறேன்." "ஆ முடிஞ்சா என்ன புடிச்சு நிறுத்து. அதுக்கப்புறம் திமிர அடக்கலாம்." அந்த மாரி வந்துட்டு நீங்க சொல்றீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு வாய் வாய்ங்கிற மாரி இருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு தாலியெல்லாம் வந்துட்டு எடுத்து குடுக்கலான்னு சொல்லிட்டு ஐயர் வந்து கெட்டிமலம் கெட்டிமலம்னு சொல்கிறாங்க. ஸோ தாலி அப்படியே 2 பேர்கிட்டயுமே குடுக்குறாங்க. 2 பேருமே அப்படியே கரெக்டா தாலிய வச்சுட்டு அவங்க அவங்களோட பேரோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே கட்டுறாங்க. ஸோ அப்படியே 2 கேர்ள்ஸ்க்குமே அப்படியே டியர்ஸ் அப்படியே வருது. ஏன்னு தெரியல. ஈவன் மின்யாவுக்கு கூட டியர்ஸ் வருது. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு அப்படியே கட்டி முடிச்சுட்டு குங்குமமும் வைக்கிறாங்க. ஸோ குங்குமம் அப்படியே வச்ச உடனே, "எதுக்குடி அழற?" அப்படிங்கிற மாரி 2 பேருமே கேட்குறாங்க. தெரியல. ஒரே ரீசன்.
தெரியல. அந்த மாரி சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா ரவுண்டும் சுத்துறீங்க. ஸோ இப்படி சுத்தும்போது நம்மளோட வியாவோட பேபி இருக்காள, ஸோ அவ போயிட்டு ஜியா பின்னாடி ஒரு 2 ரவுண்டு, மின்னியா பின்னாடி ஒரு 2 ரவுண்டு சுத்துறான். ஸோ எல்லாருமே அத பார்த்து செம்மையா சிரிக்கிறாங்க. அந்த மண்டபத்தில இருக்கவங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டு "என்னடா பண்ற?" "நானும் போய் சுத்துறேன்டாடா, என்ன கீழ இறக்கி விடு, கீழ இறக்கி விடுன்னு" அவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே அத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அ சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே போனோனே ஃபோட்டோ எடுக்கும்போது ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஜிம்மனும் ஜியாவும் அப்படியே செம்ம க்யூட்டா 2 பேரும் அப்படியே ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு அவங்க மொத்தமே ஜிம்மன் வந்து ஜியாக்கும், ஜியா ஜிம்மனுக்கும் ஊட்டி விட்டே தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து காமிச்சா அதே ஃபோட்டோ போஸ் வந்துட்டு ஜேகேக்கும் மின்னியோக்கும் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்து ஃபஸ்ட்டு ஊட்டி விடுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து "மேம் நீங்க ஊட்டி விடுங்க மேம்." "அதெல்லாம் முடியாது, மூட்டு போயா." "எது?" "அம்மா ஊட்டி விடும்மா, உன் புருஷன் தானம்மா." "புருஷன் தான், அதெல்லாம் ஊட்டி விட முடியாது. கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜேகே வந்து வலுக்கட்டாயமா மின்னியோட கையை பிடிச்சி அவர் ஊட்டிக்கிறாரு. அதை வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துறாரு. நீங்கள் பார்த்துட்டு "ஏய்" அப்படிங்கிறீங்களா? "என்ன நான் மட்டும் உனக்கு ஊட்டி விட்டேன்ல, நானும் உன்னை கேட்டேன். இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபர் சொன்னாருல்ல, அவன் சொன்னா போய் அவனே உனக்கு ஊட்டி விட சொல்லு பே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஃபோட்டோகிராஃபர் முன்னாடி தான் நிற்கிறாரு. இந்த அம்மா என்ன நம்மள இந்த கழுவி ஊத்துது அப்படின்னு அந்த மனுஷன் கிளம்பிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டு பால் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. அதே கோலத்திலே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே நைட்டுமே ஆகுது. ஸோ நைட் ஆனதுமே அ எல்லாரும் 2 பேருக்கும் அப்படியே வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னாலே விடமாட்டாங்க. இதில் வேறு சிஸ்டர்ஸு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் பழகியிருப்பீங்க. வச்சு செய்யுன்னு செய்கிறாங்க ரெடி ஆகும்போதே. செம்மையாக கலாய்ச்சிட்ருக்காங்க. தலை நிறைய மல்லிகைப்பூ, கை நிறைய கண்ணாடி வளையல், காலில் அப்படியே ஒரு ஸ்டெப் வச்சா அப்படியே ஜல்லுங்கிற மாதிரி கொலுசு. ஸோ அப்படியே நார்மலான சிம்பிளான ஒரு சாரீ கட்டிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேர் கையிலையுமே பாலை கொடுத்து அனுப்புகிறாங்க. உங்களுக்கா வந்துட்டு லைட்டாக பயமாக இருக்குது. ஆத்தாடி இவனை வேற வச்சு செய்ன்னு செஞ்சுட்டோமே, என்னத்த பண்ணுவான்னு தெரியலங்கிற மாதிரி மினியோ மைண்ட் வாய்ஸு. ஜியாக்கா வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான், லவ் பண்ணும்போதே அப்பப்போ கேப் கிடைக்கிறப்பெல்லாம் விட மாட்டானே, இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சே, அது இவங்களா பார்த்து ஒரு டைமை வேறு செட் பண்ணி கொடுக்குறாங்க, என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜியா ஒரு பக்கம் பயத்தில் வரா. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு ஆப்போசிட் ரூமு. ஸோ வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு மின்னியும், இன்னொரு பக்கம் வந்து ஜியா போகிறாளா. அ வியோட குட்டி பையன் இருந்துட்டு, "ஆமா நான் எங்கே போகிறது? நீ எங்கடா போற? ஒரு சித்தி இந்த பக்கம் போகிறாங்க, இன்னொரு சித்தி இந்த பக்கம் போகிறாங்க. நான் எங்கே போகிறது? நீ எங்கேயும் போ வேணாம், இங்கே வா என் கூட." அப்படிங்கிற மாதிரி வியா வந்து பிடிச்சிக்கிறா. ஸோ வந்துட்டு அந்த பையன் "என்னை விடும்மா, நான் போகணும் சித்தி கூட." அப்படின்னு. "டேய் நீலாம் போகக்கூடாது. அம்மா உள்ள போய் என்ன பண்ணுவாங்க?" அப்படின்னு கேட்குறான். இருந்துட்டு "ஐயையோ இவன் மானத்த வாங்குறானே, வியா இங்கே கூட்டிட்டு வாடி அப்படியோ அவனை." அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். ஸோ அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போனோடனே நம்ம பாய்ஸ் எல்லார்கிட்டேயுமே தான் இப்போ வந்து பையன் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு டாடா டாடா சித்தி என்ன பண்ணுவாங்க உள்ள?" "டேய் வாய வச்சுட்டு கம்முனு இருடா, அப்படிலாம் கேட்கக்கூடாதுடா." "ஏன் கேட்கக்கூடாது? சித்தப்பா என்ன பண்ணுவாங்க? சித்தப்பாவும் சித்தியும் உள்ளே போயிருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். பாய்ஸுக்கா முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ வந்துட்டு சுகா இருந்துட்டு "டேவி உன் பையன் உன்ன மாதிரியே இருக்கான்." நீ வேற வாய மூடு." "டேய் அதெல்லாம் கேட்கக்கூடாதுடா, அதெல்லாம் அ நீ பெரிய பையனானா உனக்கு தெரியும்." "நான் இப்பயே பெரிய பையனா என்னங்க? ஐ எம் 3 இயர்ஸ் ஓல்டு பாய்." "ஆமாண்டா ஆமாம், 3 வயசுல என்னத்த கேட்குது பாரு." அந்த மாதிரி ஜின்னு பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ இருந்துட்டு "டே அண்ணா உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன், மூடிட்டு இருந்துக்கு என் பையன்கிட்ட வச்சுக்காத." அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறானா, "டே அவன் எனக்கும் தான்டா பையன், உனக்கும் தான் பையன், நம்ம பையன் நம்மள மாதிரி தானே இருப்பான்." அந்த மாதிரி வந்துட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஆனாலும் அவன் வந்து விடுற மாதிரியே இல்லை. ஸோ பாரு வந்துட்டு டே இரு இப்போ உனக்கு என்ன தெரியணும்? சித்தப்பாவும் சித்தி எதுக்கு உள்ளே போனாங்கன்னு தெரியும் அவ்வளோதானே? "ஆ ஆமாம் பெரியப்பா, சித்தப்பாவும் சித்தி எதுக்கு உள்ளே போனாங்க?" இவனுங்களுக்கா சிரிப்பாக வருது. நம்ம கேர்ள்ஸ் கேங் வேறு சைடில் தான் உட்காந்துருப்பாங்களா, அவங்களும் பார்க்குறாங்க இவனுங்க என்ன தான் பண்ணுறானுங்க அவனை வச்சுட்டுன்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஆரம் இருந்துட்டு அது வந்து சித்தப்பாவும் சித்தியும் ரூமில் தூங்க போகிறாங்க. "தூங்க தானே போகிறாங்க, கையில் என்னமோ வச்சுருந்தாங்களே." "என்னது? இவன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கானே." அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் கேங் பார்த்துட்ருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அது பால் வச்சுருப்பாங்கடா, பால். "ஓ
ஓகே, ஓகே. நான் எப்படி மம்மிட்ட பால் குடிச்சிட்டு தூங்குனோ, அதே மாரி அவங்களும் பால் குடிச்சிட்டு தூங்குவாங்களா சித்திக்கிட்ட? எது? அந்த மாரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஆமாண்டா. ஆமா. அந்த கிளாஸ்ல இருக்க பால குடிச்சிட்டு தூங்கிருவாங்க. அந்த மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஓகே டார்லிங்ஸ், இதோட அந்த பாட்ட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் இஸ் ஃபைனல். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, ஹேப்பி பர்த்டே. பாய்.